வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். ஏப்ரல் 9. நாம் தேவனுடைய பிள்ளைகள். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. வெளிப்படுத்துதல் 7 வசனம் 5. வேதாகமத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு வெளிப்படுத்துதல் 7இல் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் பட்டியலிடப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலில் தான் கோத்திரம் இடம்பெறவில்லை. இஸ்ரவேலில் சிலை வழிபாட்டை ஊக்குவித்ததில் அது முன்னிலையில் இருந்தது காரணமாக இருக்கலாம். நியாயாதிபதிகள் 18 வசனங்கள் 30 மற்றும் 31. யூதா என்றால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று அர்த்தம். யூதா தன் சகோதரர்கள் மத்தியில் இளைஞனாக இருந்தபோது 30 வெள்ளிக்காசுக்காக தன் சகோதரனை விற்க சம்மதித்திருந்தான். ஆதியாகமம் 37 வசனம் 26. ஆனாலும் தன் வாழ்க்கை அனுபவங்களால், குறிப்பாக தாமாருடனான அனுபவத்தால், ஆதியாகமம் 38 தனது சகோதரனை காப்பாற்ற தன்னையே விற்க முன்வரும் அளவுக்கு யூதா மாறியிருந்தார். ஆதியாகமம் 43 வசனங்கள் 8 மற்றும் 9. அவர் முன்பு இருந்ததற்கு நேர்மாறான மாற்றமாக அது இருந்தது. ரூபன் என்றால் அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார் என்று அர்த்தம். அவர் யோசேப்பை காப்பாற்ற தனது சகோதரர்களை எதிர்க்கும் அளவிற்கு மனதிடம் இல்லாதவராக இருந்தார். ஆதியாகமம் 37 வசனம் 21. அவர் தண்ணீரைப் போல தளம்பினவர். ஆதியாகமம் 49 வசனம் 4. ஒரு கட்டத்தில் தனது தந்தையின் மறுமனையாட்டியுடன் தகாத உறவு வைத்திருந்தார். ஆதியாகமம் 35 வசனம் 22. இளைஞனாக இருந்தபோது யோசேப்புக்கு சேஷ்ட புத்திரபாகம் கிடைத்துவிடுமோ என்று பொறாமைப்பட்டார். ஆனால் வயதான பிறகு பெஞ்சமின் 5 மடங்கு பெற்ற போதும், ஆதியாகமம் 43 வசனம் 34, பொறாமைப்படவில்லை. மேலும் அதன் பிறகு ஆபத்து உண்டான சமயத்தில் அவர் கோழையாக நடக்கவும் இல்லை. ஆதியாகமம் 42 வசனம் 37. காத் என்றால் அதிக செழிப்பு அருளப்பட்டவர் என்று அர்த்தம். காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆதியாகமம் 49 வசனம் 19. பல்வேறு சோதனைகளால் மேற்கொள்ளப்பட்டு, ஆனால் இறுதியில் பலத்திற்காகவும் வல்லமைக்காகவும் தேவனிடம் திரும்பினவர்களை காத் கோத்திரம் சுட்டி காட்டுகிறது. பிசாசு அவர்களை மேற்கொண்டிருந்தாலும் அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் கிறிஸ்துவிடம் திரும்பினால் அவரால் அவர்களை ஜெயம் பெற்றவர்களாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவராக உங்களை பார்க்க முடிகிறதா? இறுதியில் தம்மிடம் சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதற்கு என்ன ஒரு ஊக்கம் அளிக்கிற சாட்சி இது! அப்பா, பிதாவாகிய தேவனே, நீர் எங்களை சிருஷ்டித்து உமது குமாரனின் மரணத்தின் மூலம் எங்களை இரட்சித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்களும் இறுதியில் ஜெயம் பெற்றவர்களாக காணப்படுவதற்கு தயவு செய்து எங்களுடைய குணங்களை சுத்திகரித்தருளும். அதிக ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் 30 வசனங்கள் 1-22, ஆதியாகமம் 49 வசனங்கள் 1-28, எண்ணாகமம் 1 வசனங்கள் 5-16. ஆமேன்.